ஹாப்பி மார்னிங் வியூவர்ஸ், வெல்கம் டு ஹெல்தி ஃபுட்ஸ். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம சேனல்ல நிறைய நியூட்ரிஷன் பத்தி, ஃபுட் பத்தி, நம்ம என்ன சாப்பிடணும் சாப்பிடக்கூடாது பத்தி நிறைய டீடைல்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், நிறைய பார்க்கவும் போறோம். லெட்ஸ் கெட் ஆன் டு தி வீடியோ. இன்னைக்கு நம்ம உடம்போட ஒரு முக்கியமான ஆனா நம்ம பெருசா கண்டுக்காத ஒரு ஹீரோ பத்தி தான் பேச போறோம். இது யாருன்னு நினைக்கிறீங்களா? நம்ம லிவர், அதாவது கல்லீரல். நிஜமாவே அது ஒரு அன்சங் ஹீரோங்க. நம்ம சாப்பிட்ற ஆயில், ஜங்க், சமயம் மருந்து, மாத்திரை எல்லாத்தையும் சத்தமே இல்லாமல் ப்ராசஸ் பண்ணி நம்ம தூங்குற டைம்ல கூட நச்சுத்தன்மையை வெளியேற்றுற ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் தான் நம்ம லிவர். ஆனால் இவ்வளோ வேலை செய்கிற நம்ம லிவரை நம்ம எப்படி பார்த்துக்கணும்? ரொம்ப சிம்பிள். நம்ம லிவர் பார்த்துக்கிறதுக்கு நம்ம கிச்சனில் இருக்கிற சில சூப்பர் ஃபுட்ஸை சரியாக பயன்படுத்தினாலே போதும். ரைட், இன்னைக்கு நம்ம கல்லீரலை பாதுகாக்கிற டாப் 3 ஃபுட்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை ஃபுல்லாக பாருங்க. நம்ம கிச்சன்ல இருக்கிற சின்ன ஒயிட் டைனமைட் என்னதுன்னு தெரியுமா? பூண்டு தான். நம்ம பார்க்க தான் சின்ன சின்னதா பல்லு பல்லா இருக்கு, ஆனா லிவருக்கு அது ஒரு பெரிய பயங்கரமான பாடி கார்டு. எப்படின்னு கேக்குறீங்களா? பூண்டுல அலிசின், செலீனியம்னு 2 முக்கியமான காம்போனன்ட்ஸ் இருக்கு. இந்த செலீனியம் ஒரு பக்காவான கிளீனிங் ஏஜென்ட். நம்ம கல்லீரல்ல தேவையில்லாம இருக்கிற கெமிக்கல்ஸ், நச்சுத்தன்மையை தேடி பிடிச்சு வெளியே விரட்டி அடிச்சிடும். அடுத்தது இந்த அலிசின், அதுவும் ஈக்குவலான கம்பிட்டன்ஸ் கொடுக்கும். அது ஒரு சூப்பர்வைசர் மாதிரி. நம்ம கல்லீரல்ல தூங்கிட்டு இருக்கிற என்சைம்ஸ், அதாவது ஒர்க் பண்ணாம டார்மெண்டா இருக்கிற என்சைம்ஸை தட்டி எழுப்பி நமக்கு வேலை வந்துருச்சு, இப்போ நம்ம வேலை செய்யணும் அப்படின்னு கிளப்பி விடும். ஸோ சிம்பிளா சொல்லணும்னா, பூண்டு நம்ம கல்லீரலோட சுமையை குறைச்சு நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒரு தெம்பு கொடுக்கும். இதுல ஒரு சின்ன டெக்னிக். பூண்டை நசுக்கியோ இல்லை பொடி பொடியா நறுக்கியோ ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் சமையல்ல சேருங்க. அப்போ அந்த அலிசனோட ஆக்டிவேஷன் நடந்துரும். ஸோ தினமும் 1 2 பூண்டு நம்ம ஃபுட்ல சேர்த்துக்கிறது நம்ம லிவருக்கு நம்ம செய்யற ஒரு நன்மை. ஓகே, நம்ம கிச்சனோட சூப்பர் ஸ்டார் யார் தெரியுமா? டவுட்டே இல்லைங்க, மஞ்சள் தான். ஆனா வெறும் ஒரு கலருக்காகவோ இல்ல வாசனைக்காகவோ இல்லாம மஞ்சளோட உபயோகம் நம்ம லிவருக்கு நிறையவே இருக்கு. என்னன்னா, மஞ்சள்ல இருக்கிற குர்குமின் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். குர்குமினோட நேச்சர் என்னன்னா, நம்ம லிவர் செல்ஸ் டேமேஜ் ஆயிருந்ததுன்னா அதை ரிப்பேர் பண்ணக்கூடிய டெண்டன்சி நம்ம குர்குமினுக்கு இருக்கு. அது மட்டும் இல்ல, இன்னொரு விஷயமும் நிறைய பேருக்கு தெரியும், ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி நேச்சர். அதாவது கல்லீரல்ல ஏற்படுற வீக்கத்தை, வலியை குறைக்க இந்த குர்குமின் சப்போர்ட் பண்ணும். அதை தவிர நம்ம கல்லீரலை சுத்தி ஒரு பாதுகாப்பு கவசம் மாதிரி நின்று எந்த பாதிப்பும் வராமையும் பார்த்துக்கும். இதையும் தாண்டி நம்மளோட பைல் ஜூஸ், அதாவது பித்த நீர், அதை சீராக்கி கொழுப்பை ஜீரணம் பண்ணவும் இந்த குர்குமின் நமக்கு சப்போர்ட் பண்ணுது. ஒரு சின்ன பவர்ஃபுல் டிப் என்னன்னா, ஒரு சிட்டிகை மஞ்சளை ஒரு சிட்டிகை மிளகுத்தூளோட சேர்த்து பால்ல கலந்து குடிங்க. மிளகோட சேரும் போது மஞ்சள்ல இருக்கிற குர்குமினை நம்ம உடம்பு ரொம்ப சுலபமா உறிஞ்சிடும். இதனால பலனும் ரெட்டிப்பாகும். ஸோ இனிமே மஞ்சளை வெறும் கலருக்காக மட்டும் பார்க்காதீங்க, அது நம்ம கல்லீரலோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். லாஸ்டா 3வது முக்கியமான ஒரு பொருள். இத சொன்னா ஐயோ கீரையா இந்த வார்த்தையை சொல்றவங்க இல்லைங்களா? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. இந்த கீரையில இருக்கிற குளோரோஃபில் நல்ல விஷயங்களை நமக்கு தருது. அதாவது குளோரோஃபில் நம்ம உடம்புக்குள்ள ஒரு பவர்ஃபுல் மேக்னெட் மாதிரி வேலை செய்யும். நம்ம சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து தெரியாம உள்ள வர பூச்சிக்கொல்லி, இல்ல காத்துல வர சில கன உலோகங்கள், ஹெவி மெட்டல்ஸ் சொல்லுவோம் இல்லையா, அது இந்த மாதிரி தேவையில்லாத கெமிக்கல்ஸ் எல்லாத்தையும் ஒரு காந்தம் மாதிரி டக்குன்னு இழுத்து நம்ம உடம்பை விட்டு வெளியே தள்ளுற உதவி இந்த கீரை செய்யும். சிம்பிளா சொல்லணும்னா, கீரைகள் நம்ம ரத்தத்தை சுத்தம் செஞ்சு நம்ம கல்லீரலுக்கு வர கெட்ட விஷயங்களை வழியிலேயே தடுத்து நிறுத்துற ஒரு நேச்சுரல் ஃபில்டர். இதனால நம்ம கல்லீரலோட வேலையோட லோடு ரொம்பவே குறையும். அதுக்கு கொஞ்சம் ரெஸ்டும் கிடைக்கும். இது மாதிரி பசலைக்கீரை, கடுகு கீரை, ப்ராக்கோலி, முட்டைகோஸ்னு விதவிதமா இருக்கு. லைக் இது மிக்ஸா நம்ம சேர்த்துக்கணும். ஒரு ஈஸியா சொல்லட்டுமா ஒரு ஐடியா? பொரியல்ல கூட்டுல தான் செய்யணும்னு இல்லை. நீங்க பிடிச்சதுன்னா பழங்களோட சேர்த்து கூட ஒரு கைப்பிடி கீரை போட்டு ஸ்மூதி செஞ்சு சாப்பிடலாம். டேஸ்டும் நல்லா இருக்கும்,
நம்ம பர்பஸும் ஈஸியாக சர்வ் ஆகும். ஸோ வாரத்துக்கு 3 நாள் உங்கள் லிவருக்கு கண்டிப்பாக ஒரு கீரையை சேருங்க. ஸோ நம்ம லிவர் ஹெல்த்துக்கான 3 சிம்பிள் விஷயங்களை பார்த்தோம். ஸோ இட் இஸ் ஆல் அபவுட் லிவிங் எ ஹெல்த்தி லைஃப் வித் சிம்பிள் திங்ஸ் அவைலபிள் அட் ஹோம். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரியான டயட் சார்ட், கஸ்டமைஸ்ட் டயட் சார்ட், ஒர்க் அவுட் பிளான், இல்லை ஒரு ஃபாலோ அப், இல்லை எக்ஸ்க்ளூசிவ் நியூட்ரிஷனிஸ்டோட கைடன்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு தாராளமாக நீங்கள் கால் பண்ணலாம் ஆர் வாட்ஸ்அப் டெக்ஸ்ட் பண்ணலாம். Until I meet you with the next interesting video, it's me signing off and saying you bye bye.